ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு தமிழ் க்ரோ யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐபிஓஸ் வந்து டெக் கம்பெனிஸில் வந்துட்டுருக்கு. லைக் ஜொமேட்டோ, பேடிஎம், பாலிசி பஜார், இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து ஐபிஓக்கு வரையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து பீப்புள் வந்து டிவைட் ஆகிட்டாங்க. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வச்சுருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் வந்து இது எல்லாமே வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனிஸு, இது வந்து ஒரு பபுள், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பர்ஸ்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்து ஃப்யூச்சரு, இதுதான் நம்ம இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவோம், இந்த இன்டர்நெட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஆஃப் வந்து பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு தாட் ஆஃப் பீப்புளையும் வந்து எது கரெக்டு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு க்யூரியஸான ஒரு லேர்னராக, ஒரு இன்வெஸ்டராக வந்து வாட் இஸ் ஹேப்னிங் அரவுண்ட் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 4 விஷயத்தை வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எதனால் வந்து நிறைய டெக் கம்பெனிஸ் வந்து ஐபிஓக்கு வராங்க. ரெண்டாவது வந்து எப்படி இந்த டெக் கம்பெனிஸ் வந்து எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லேருந்து மாறுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து இந்த நெட்வொர்க் எஃபெக்ட்ஸ் அண்ட் பிக் டேட்டா, இதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாலாவது வந்து இந்த டெக் கம்பெனிஸுக்கு வந்து என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஆகாஷ் பிரகாஷ்ங்கிறவர் எழுதியிருக்கார். அவர் வந்து ஒரு ஃபேமஸான வந்து ஒரு ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அண்ட் ஒரு வேல்யூ இன்வெஸ்டர். இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த 2021 இயரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 6 months இருக்குல்ல, ஜான்வரி டு ஜூனில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $10 billion, மில்லியன் இல்லை பில்லியன், $10 billion வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இது ரைஸ் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலை மந்தில் மட்டும் பார்த்திங்கன்னா another $10 billion வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் கம்பெனி ஃப்ளிப்கார்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் $3.7 billion வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2020 எடுத்திங்கன்னா, அதாவது அதுக்கு முந்தின வருஷம் எடுத்திங்கன்னா மொத்த வருஷத்துக்கும் சேர்த்து $10 billion தான். ஆனால் 2021 ஆல்மோஸ்ட் $40 billion வந்து ஃப்ரெஷ்ஷாக கேபிட்டல் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே வரும், ஏன் நிறைய டெக் ஐபிஓ வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் திங், ஐபிஓங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளையை மீட் அவுட் பண்ணுறதுக்கு டிமாண்ட் இருக்குது, இல்லை அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்கு சப்ளை இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். இப்போது இந்த டெக் கம்பெனிஸ் வந்து பார்க்கல, நம்ம வந்து இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் அதை தான் வந்து நம்ம அவங்க ப்ராடக்ட்ஸு சர்வீசஸ் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லைக் நம்ம ஒரு ஜொமேட்டோ இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும், பாலிசி பஜாராக இருக்கட்டும், இந்த மாதிரி டெக் கம்பெனிஸ் தான் ஐபிஓக்கு வராங்க. அண்ட் இவங்களோட சர்வீசஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அக்செப்டன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது நம்ம மக்களிடையே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு காரில் போகணும், ஒரு டாக்ஸி எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, ஓலா இல்லை ஊபரில் தான் வந்து நம்ம புக் பண்ணுறோம். அதை வந்து ஃபுட்டு வந்து வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஜொமேட்டோ இல்லாட்டி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து அதே மாதிரி நம்ம வந்து இப்போது மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்ன பண்ணுறோம், ஒன்று பேடிஎம் இல்லாட்டி கூகுள் பேயில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட வந்து ஒன்றி போனதுனால இதோட அக்செப்டன்ஸ் லெவல் வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவங்க கொடுக்குற வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறோம், இல்லை டக்குன்னு ஒரு காரை புக் பண்ணி டக்குன்னு கிளம்பிடுறோம். அண்ட் அட் அ குட் வேல்யூ, குட் ப்ரைஸிங்கில், அதாவது ரொம்ப அதிகமாக சார்ஜஸ் இல்லாமல் ரொம்ப மினிமல் சார்ஜில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து இதோட வேல்யூ அதிகமாக இருக்குது அண்ட் அக்செப்டன்ஸும் வந்து ரொம்ப இருக்கிறதுனால இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஐபிஓக்கு வந்து வராங்க. ஸோ இந்த ஐபிஓக்கு வர்றதுனால வந்து இவங்களோட வேல்யூவேஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இல்லை ஓவர் வேல்யூவேஷனா, அண்டர் வேல்யூவேஷனா, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுறதை விட நம்ம வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குது, அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் டென்ஸ் டு எவால்வ். ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட மெட்ரிக்ஸ், இதை எப்படி வேல்யூ பண்ணுறதுங்கிற மெட்ரிக்ஸ்லாம் கூட வந்து மாறிக்கிட்டே வந்து வந்துடும். இன்னொரு ரீசன் ஏன் நிறையா டெக் கம்பெனிஸ் வந்து ஐபிஓக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரூல்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி டெக் கம்பெனிஸ் உள்ளே வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வந்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டர் க்ரோத் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு நியூ ஏஜ் கம்பெனிஸுக்காக வந்து 2019 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா ரூல்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க செபி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்லேருந்து ஒரு 1 இயர் டைமுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து 25% வந்து ப்ரீ இஷ்யூ கேபிட்டல் ஹோல்ட் பண்ணால் போதும் அப்படின்னு
சொல்லிட்டு ரூல்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஓ பவுண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து யாராவது ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு வந்து எலிஜிபிள் இன்வெஸ்டருக்கு வந்து ஹோல்டு பண்ணணும். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 30 days லாக்கிங் பீரியடுக்கு இருந்தால் போதும் அப்படிலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுனால நிறைய டெக் கம்பெனிஸ் வந்து ஐபிஓஸுக்குள்ளே வராங்க. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், எப்படி வந்து இந்த நியூ ஏஜ் அந்த டெக் பிஸ்னஸ் வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லேருந்து மாறுபட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அவங்க வந்து அதுக்கு ஒரு கேபிட்டல் போடுவாங்க. கேபிட்டல் போட்டு என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளான்ட்டோ ஆஃபீஸோ ஒரு பில்டிங்கோ வந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு டீம் ஹையர் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதை விற்க ஆரம்பிப்பாங்க. விற்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய டெட் வாங்கி அதை இன்னும் கொஞ்சம் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது பண்ணி அதை சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டை வச்சு இந்த டெட்டை சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த கடன் கொடுத்து அப்புறம் இந்த ப்ராஃபிட் வச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து க்ரோ ஆகிட்டே வருவாங்க. அந்த நிறைய ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சோன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பணத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸில் இருப்பாங்க. இது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். இப்போ அதே டெக் பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா, ஒரு ஹைடெக் ஐடியா வித் ஹைடெக் பிஸ்னஸ், இதை தான் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு இது பண்ணோன்னே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப சின்ன முதலீடு போட்டு ஒரு பைலட் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ பைலட் ஸ்டடி பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஒரு ஷேப்புக்கு எடுத்து வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் பிச் பண்ணுவாங்க. இந்த ஐடியாவை பிச் பண்ணி இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். பல்காக ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டண்ட்டாக டீம் எல்லா பக்கம் ஒரே டைமில் டீம் ஹையர் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவாங்க, டெக்னாலஜி கிரியேட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி இப்படி தான் வந்து அவங்க பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐடியலி என்னென்னா, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இன்வெஸ்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணி ப்ராஃபிட்டபிள் ஆக்கி அதுக்கு டெட்ஸ் எதாவது இருந்தால் அந்த ப்ராஃபிட்டை வச்சு அந்த டெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி திருப்பி வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி இப்படி எடுத்து போகிறாங்க மார்க்கெட்டை. டெக் கம்பெனிஸ் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறாங்க, அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் எஃபெக்ட் அண்ட் பிக் டேட்டா. இந்த நெட்வொர்க் எஃபெக்ட்னால இந்த டெக் கம்பெனிஸ் எப்படி பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை நம்பர் ஆஃப் வந்து என்ன சொல்கிறது சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அவங்களோட வேல்யூ ப்ரொப்போசிஷன், அதாவது அந்த பிஸ்னஸும் வந்து அதிகமாகிட்டே போகுது, அதோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அவங்க வந்து நெட்வொர்க் எஃபெக்ட்னால பெனிஃபிட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல ஒரு காலேஜில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த காலேஜில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை அப்படியே என்ன பண்ணாங்க, அதே இதை நெக்ஸ்ட்டு மற்ற காலேஜஸில் அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸ்கூல்ஸு இப்படியே வந்து அப்புறம் ஒரு சிட்டி, அப்புறம் ஒரு கண்ட்ரி, அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி போட்டு ஆப்ரேட் பண்ணல. அவங்க அந்த நெட்வொர்க் எஃபெக்ட்னால நிறையா சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ண அவங்களோட வேல்யூ ஆஃபரிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ இதனால வந்து இந்த நெட்வொர்க் எஃபெக்ட்னால இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பெனிஃபிட் ஆகும். இது மட்டும் இல்லை, நிறைய டெக் கம்பெனிஸ் இருக்காங்க. நம்ம இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர், ஓலா எல்லாருமே வந்து இப்போ பேடிஎம், கூகுள் பே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க் எஃபெக்ட்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் ஆகிறாங்க. ஏன்னா வந்து இவங்களால வந்து இந்த நெட்வொர்க் எஃபெக்ட்னால நிறைய பேரை வந்து யூஸ் பண்ண வைக்குது. அண்ட் அந்த யூஸ் பண்ணுறதுனால நிறைய வேல்யூ வந்து க்ரியேட் பண்ண முடியுது அவங்களால. இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக் டேட்டாவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிக் டேட்டாங்கும் போது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து என்ன சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட டெக் கம்பெனி வந்து நிறைய டிரான்சாக்ஷன் ஆகையில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, இவ்வளோ டைமில் ஆகிருக்கு, இதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க தெரியுமா. இது வந்து நிறைய பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக கொண்டு போகிறதுக்கோ இல்லை சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இதே ஒரு ட்ரெடிஷ்னல் கம்பெனி, ஒரு சிமெண்ட் கம்பெனி எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனி நல்லா பண்ணுற கம்பெனி இந்த வருஷத்தோட நெக்ஸ்ட் இயர் வந்து 20% சேல்ஸில் க்ரோத் காமிக்கிறாங்க அப்படின்னா இது நெட்வொர்க் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நல்ல ப்ராஃபிட்டபிளாக பெரிய கம்பெனியாக வந்து க்ரோ ஆயிடும் மார்க்கெட் ஷேரில். பட் பிக் டேட்டா வந்து அப்படி இல்லை. பிக் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஜொமேட்டோ கம்பெனி எடுத்துக்கோங்க. ஜொமேட்டோக்கு கிட்டத்தட்ட 7 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். 7 மில்லியன் யூசர்ஸ் அக்ராஸ் 500 சிட்டிஸில் வந்து இந்தியாவில் வந்து ஜொமேட்டோ ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. இப்போ இந்த ஜொமேட்டோவில் வந்து
அவங்களால வந்து இந்த பிக் டேட்டா எப்படி அனலைஸ் பண்ண முடியும்னா, அவங்களுக்கு வந்து அவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது த்ரூ அவுட் த டே, அக்ராஸ் த சிட்டி, அக்ராஸ் த ஹோல் கண்ட்ரி. இப்படி நடக்கையில் அவங்களுக்கு அவ்வளோ டிரான்சாக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கையில் அவங்களால வந்து ஈஸியாக வந்து அந்த டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ண முடியும். இந்த பெரிய டேட்டா எப்படி எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களால வந்து பார்க்க முடியுது. ஒரு பர்டிகுலர் சிட்டி, சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு வச்சுப்போம். சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் பிரியாணி கடையில் ஒரு பர்டிகுலர் டைமில் தான் வந்து நிறைய சேல் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு டேட்டா இன்புட் கிடச்சிதுன்னா, அதை வச்சு ஓகே இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கம்பெனி ஜொமேட்டோ எப்படி யோசிப்பாங்கன்னா, இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம டிமாண்டை வேறு இடத்துல இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ண முடியும், எப்படி அப்போ பிரியாணி தான் இந்த இடத்துல இருக்குன்னா அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் என்ன இருக்குது அதை நம்ம எப்படி ஹைலைட் பண்ணி அதுக்கு எப்படி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து ஆஃபர் கொடுத்து இன்னும் மக்களை நிறைய பேர் வந்து அதை வாங்க வைக்கலாம் அப்படிங்கிறது இப்படிலாம் யோசிச்சு திருப்பி கன்சூமர் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க, டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இதுதான் வந்து நெட்வொர்க் எஃபெக்ட் அண்ட் பிக் டேட்டானால ஆப்ரேட் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இது வந்து ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸில் பண்ண முடியாது. ட்ரெடிஷ்னல் கம்பெனி ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் பண்ண முடியுமே தவிர 20% இன்க்ரீஸ் போது பெரிய டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து இருக்க போகிறதில்ல. ஏற்கனவே நடந்த டிரான்சாக்ஷனும் கொஞ்சம் மைல்டாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பின்னான்னு இருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இருக்குது இந்த பிக் டேட்டானால. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த ஆப்ஷனாலிட்டி ஃபார் தீஸ் நியூ ஏஜ் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனாலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல். இது ரொம்ப பயங்கர அட்ராக்டிவான ஒரு பிஸ்னஸ் மாடல். ஏன்னா இந்த ஆப்ஷனாலிட்டிங்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருக்கிறது போக வேறு ஏதாவது புதுசாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பண்ண முடியும். இதுதான் வந்து ஆப்ஷனாலிட்டி. ஸோ இந்த ஆப்ஷனாலிட்டியோட ஆப்ஷன் இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால உங்கள் பிஸ்னஸ் வந்து பல மடங்கு உயருமே தவிர பெரிய அளவில் வந்து டிப் ஆயிடாது. இது வந்து ஒரு அசிமெட்ரிக் பெட்டுன்னு சொல்லலாம். அசிமெட்ரிக் பெட்னா என்னென்னா, இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறதுனால நீங்கள் இவ்வளோ எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் லூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். பட் இதனால் நீங்கள் கெயின் பண்ண போகிறது அன்லிமிட்டட் ப்ரொபோர்ஷன்ஸில் நீங்கள் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அசிமெட்ரிக் பெட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷனாலிட்டி இன் பிஸ்னஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய இன்டர்நெட் கம்பெனிஸ், டெக் கம்பெனிஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், கண்டென்ட் இஸ் கிங், ஐபி இஸ் கிங், என்ன சொல்கிறது, கஸ்டமர் இஸ் கிங் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவல் விஷயம். இப்போ என்னென்னா, இப்போ அமேசான் மாதிரி ஒரு கம்பெனி, அவங்க வந்து 90s அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, வெறும் புக்கு மட்டும்தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆப்ஷனாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் இருந்ததுனால இந்த புக் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பண்ணி நல்ல நேம் எடுத்தோன்னே நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அதே பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எல்லா கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸையும் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் யூநேம், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல், ஹோம் ஃபர்னிஷிங்ஸ், எதை எடுத்தாலும் எல்லா கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸையும் உள்ளே கொண்டு வந்து அவங்க பண்ணதுனால they didn't have to lose much. அவங்க இதனால் வந்து பெரிய அளவில் கெயின் தான் ஆகி பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்காங்களே தவிர பெருசாக குறையல. அப்படியே குறைந்தாலும் அவங்களுக்கு அது பெருசாக வந்து அவங்களுக்கு கையை கடிக்காத அளவுக்கு இவ்வளோ தான் லூஸ் பண்ணியிருப்போம் இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனாலும் சொல்லிட்டு அவங்களால கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் கம்பெனிஸுக்கு இந்த ஆப்ஷனாலிட்டி இருக்கிறதுனால இந்த டெக் கம்பெனிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்து அவங்களுக்கு அமையுது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வருது. ஸோ இன்டர்நெட் கம்பெனிஸை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு கற்றுக்குனீங்க, அண்ட் இன்டர்நெட் கம்பெனிஸ் எப்படி ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் மாடல் அப்ரோச் யூஸ் பண்ணுறாங்கிறதும் பார்த்தீங்க. ஸோ இவங்களோட வேல்யூவேஷன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற டிபேட் பண்ணுறதை விட, இந்த கம்பெனிஸ் லாங் டேர்மில் இருக்குமா இருக்காதா இந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தே ஆர் ஹியர் டு ஸ்டே. இன்டர்நெட் கம்பெனிஸ் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் ரொம்ப வருஷத்துக்கு வந்து இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு டிஸ்ரப்ட் லாட் ஆஃப் பிஸ்னஸஸ். ஸோ யூ வில் ஹேவ் டு வாட்ச் அவுட் ஃபார் தட். ஸோ டிஸ்க்ளைமர் என்னென்னா வந்து இதில் எந்த விதமான டிப்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். இதை பார்த்து நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஹோப் யூ லைக் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.